அயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட அடுத்த சக்சஸர் ஈரானோட அடுத்த ஒரு சுப்ரீம் லீடரை இப்போ ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தோன்னா அயத்துல்லா கொமேனி அவர்களோட மகன் தான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் இவர் பல முக்கியமான முடிவுகளை எடுத்ததுக்கான அந்த ஒரு வரலாறுமானது இவருக்கு இருக்கு. அண்ட் இப்போ நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அயத்துல்லா கமேனி அவர்கள் ஜஸ்ட் ஒரு டூலா மட்டும்தான் இருந்தார். அவருக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு பெரிய பிரெயினே இவரோட மகன் தான். ஸோ அயத்துல்லா கொமேனி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எந்த அளவுக்கு எதிர்த்தாங்களோ அதை விட அதிகப்படியாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு குடைச்சல்ன்றதை இவர் கொடுப்பாரு. இல்லை இதுக்கு பின்னாடி இன்னும் ஈரானோட ஸ்ட்ராட்டஜின்றது பல விதத்தில் மாறக்கூடலான்னு சொல்லக்கூடிய செய்திகள் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. யார் இந்த முஸ்தபா கொமேனி? ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் எந்த அளவுக்கு அவரோட தந்தையை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபர், இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் அதிகாரப்பூர்வமாக சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ மிசைல்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, எவ்வளோ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம், அது எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பயன்படுத்தி இன்டர்செப்ட் பண்ணோம், இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரானை பற்றி சில அப்டேட்ஸ் ஆனது கிடச்சிருக்கு. அதுலேருந்து இந்த பதிவை தொடங்குறது சரியான ஒரு செய்தியாக இருக்கும். ஈரானோட மையப்பகுதிகளில் இப்போவும் இஸ்ரேலும் மற்றும் அமெரிக்காவும் அவங்களோட விமானப்படை தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு தாக்குதல் அதிகமாக நான் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் B2 பாம்பர் தவிர்த்திருக்கக்கூடிய பாம்பர்ஸ் ஆனது இந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இது ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல குறிப்பிட வைக்குது. ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட பவரை அதிகமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களோட தாக்குதலை குறைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சிஸ்டம்ஸை சப்ரஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நான் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் ஆனது உள்ளே போக முடியும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கும் இப்ஷாவான் ப்ராவின்ஸில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட போர் விமானங்களை நோக்கி ஈரான் அவங்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப லாங் ரேஞ்ச் அதிக தூரத்துக்கு போகக்கூடிய இந்த பவர் போன்ற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸை ஓரளவுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாலும் இன்னமும் ஈரான் கிட்ட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கிறது இதன் மூலியமாக ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது அமெரிக்காவோட ஜெட்ஸை சுட்டு வீழ்த்தணும்னு நினைக்கிறப்போ அதிகமாக அமெரிக்காவோட A-18 கிராலர்ஸ் போர் விமானங்கள், இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் மற்றும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுறதுக்காக உள்ள அனுப்பப்படக்கூடிய போர் விமானங்கள், இந்த போர் விமானங்கள் இப்போ ஈரானுக்குள்ள அதிகமாக பறந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு பேட்டில் ஆனது அமெரிக்காவோட விமானங்கள் மற்றும் இஸ்ரேலோட விமானங்களுக்கு எதிராக ஈரான் அவங்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசர்வ்ஸை வச்சு இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் நேற்று அவங்களோட அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் சில கவுண்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா அமெரிக்கா மட்டுமே இது வரைக்கும் 28ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000க்கும் அதிகமான இடங்களை தாக்கியிருக்காங்க. இந்த 2000க்கும் அதிகமான இடங்களை தாக்குறதுக்காக 300க்கும் அதிகமான போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த 300 விமானங்கள் இஸ்ரேலோட விமானங்களும் இல்லை இவங்களோட சேர்த்தா இல்லை இவங்களோட போர் விமானங்களை மட்டும் தனியாக கணக்கான்னு அதை தெளிவாக சொல்ல 300 விமானங்களை பயன்படுத்தியிருக்கோம், 2000 டார்கெட்ஸ் அடிச்சிருக்கோம், 2000க்கும் அதிகமான குண்டுகளை வீசிருக்கோன்றதை மட்டுமே ஒரு அப்டேட்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது அஃபென்சிவ் ஆனது மட்டும்தான். ஏன்னா ஈரானுக்குள்ளே இவங்க அடிச்சதோட லிஸ்ட் மட்டும்தான். ஆனால் பதிலுக்கு ஈரான் அடிச்சிருக்கணும்ல, அந்த லிஸ்ட்டை இவங்க எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் 70 மிசைல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம், 76 ட்ரோன்களை ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து 178 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்காவோட விமானப்படையும் குவைத்தோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் 2வும் சேர்ந்து வீழ்த்தியிருக்காங்க. அதே மாதிரி 384க்கும் அதிகமான ட்ரோன்களை குவைத்தோட வான்பரப்பில் வீழ்த்திருக்காங்க. ஜார்டனை பொறுத்த வரைக்கும் 157 ட்ரோன்கள் இந்த இடத்துல வீழ்த்தப்பட்டிருக்கு. 200க்கும் அதிகமான மிசைல்ஸோட டெப்ரிஸ் வந்து விழுந்திருக்கு. ஏன்னா இஸ்ரேலை நோக்கி போகக்கூடிய பெரும்பான்மையான ஏவுகணைகள் ஜார்டனில் வச்சு வீழ்த்தப்பட்டோம். அப்படி வீழ்த்தப்படுறப்போ அந்த மிசைலோட டெப்ரிஸ் கீழே விழுந்தனால இந்த அளவுக்கு அதிகமான இம்பாக்ட் ஜார்டனில் ஏற்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் 15 ட்ரோன்கள், வெறும் 15 ட்ரோன்கள் மட்டும்தான் உள்ளே வந்துச்சு. அந்த 15 ட்ரோன்களும் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ள வந்ததாகவும் அந்த 6மே டிஃபெண்ட் பண்ணப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆனால் சவுதியோட அராம்கோ ஃபெசிலிட்டியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தெஹ்ரான் பண்ணியிருந்தாங்க. ஒரு ட்ரோன் அடிச்சு 2 ட்ரோன்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்திருந்தது. அதுக்கான ஃபுட்டேஜ்ன்றது இன்டர்நெட் முழுக்க ரொம்ப வைரலாச்சு. ஏன்னா சவுதியோட அராம்கோன்னு சொல்லக்கூடியது உலக அளவில் ஒரு லீடிங் ஆயில் ரிஃபைனரியாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு எப்படி லுக் ஆயில் போன்ற நிறுவனங்களோ அதே மாதிரி சவுதிக்கு அராம்கோன்னு சொல்லலாம்.
அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கிறப்பவே இந்த லிஸ்ட்டில் இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது மட்டும்தான். இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட கணக்கு எடுத்தனாலே இது வரைக்கும் 300 தாண்டி போகுது. ஆக்சுவலாக துபாயெல்லாம் பார்த்தோன்னா துபாயில் மட்டுமே ஒரு 60லேருந்து 70 ட்ரோன்கள் கடந்த ஒரு 2 நாட்களில் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இதில் மினிமம் 25 ட்ரோன்கள் வரைக்குமாவது கீழே இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த லிஸ்டானது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கப்போ வெறும் இன்டர்செப்ட் பண்ண அந்த ஒரு கவுண்டை மட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட லிஸ்ட்டே இந்த அளவுக்கு பெருசாக போயிட்டு இருக்குன்னா இதை தாண்டியும் அந்த இடத்துல பல்வேறு விதமான இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்கு. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் விழக்கூடிய ஏவுகணைகள் மினிமம் ஒரு 6லேருந்து 7 மீட்டர் ஆழத்துக்காவது மிகப்பெரிய பள்ளங்களை உருவாக்குது. நேற்று இஸ்ரேலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனா என்னன்னு தெரியல, இல்லைனா முடிஞ்சா இப்போ வைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ பார்க்குறப்ப திடீர்னு யாரோ ஒரு சோல்ஜர் வந்து ஒரு கிணத்துல இருந்து உள்ள மேலே ஏறி வர மாதிரி தெரியுது. ஆனால் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஈரானோட ஒரு பாலிஸ்டிக் மிசைல் கீழே விழுந்த ஒரு இம்பாக்ட் மினிமம் பார்த்தோன்னா 8 மீட்டராவது அதோட ஆழமானது இருக்கும். ஒரே ஒரு வார்ஹெட் ஏற்படுத்தின இம்பாக்ட் மட்டுமே. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை இஸ்ரேலுக்குள்ளே இந்த ஏவுகணைகள் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நம்ம அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறப்பவே தெரியும் வயல்வெளிகளில் தான் அந்த ஏவுகணையானது விழுந்திருக்கு. ஆனால் இதே அளவுக்கு பாதிப்புகள் இஸ்ரேலுக்குள்ள ஈரானோட ஏவுகணைகள்னால ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. நேற்று நைட்டு மட்டுமே 11க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மேலே வீசியிருக்காங்க. இதில் 9 ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் 2 ஏவுகணைகள் கீழே விழுந்து வெடிச்சிருச்சு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பலமே அவங்க நாட்டோட குடிமக்களை பங்கர்ஸில் கொண்டு போய் நிறுத்துறதா. அப்படி இருக்கப்போ இந்த பங்கர்கள் மட்டும் இல்லைனா நேற்று விழுந்த அந்த ஏவுகணைகள் பாதிப்படைய வச்ச வீடுகளோட எண்ணிக்கை மட்டுமே மொத்தமாக 5. அந்த 5 வீடுல இருக்கக்கூடிய நபர்களும் இந்நேரத்துக்கு ஒன்று இறந்துருப்பாங்க, இல்லை ரொம்ப பெரிய ஒரு காயத்தை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கர்கள் ரொம்ப பெரிய உதவியை உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் லேயர்ஸை உடைக்கிறது பெரிய ஒரு டாஸ்க் கிடையாது. ஏன்னா ஈரான் தான் வந்து சைஸில் ரொம்ப பெருசு. அதை நீங்கள் வந்து பெனட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ், அதிகப்படியான ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான விமானங்கள், இது எல்லாமே தேவை. ஆனால் இஸ்ரேல்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்பு. இந்த சிறிய நிலப்பரப்புக்கு எதிராக தான் ஈரான் 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கி வச்சதா, அதாவது மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை மட்டுமே உருவாக்கி வச்சிருக்கதா சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ அந்த ஏவுகணைகளோட பாதிப்பு இல்லை, அவங்க ஒரு 50 ஏவுகணைகள் அட் அ டைம்ல ஏவுனா கூட மினிமம் அது இன்டர்செப்ட் பண்ணி அந்த டெப்ரிஸ் கீழே விழுந்துனா கூட அது விழக்கூடிய இடத்துல கண்டிப்பா இஸ்ரேலோட ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், கீழே விழக்கூடிய இடத்துல கண்டிப்பா கீழே ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நடந்து இருந்துரும். ஸோ அதுதான் இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலான காரியமாக மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அதிகப்படியான பங்கர்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, பப்ளிக் ஷெல்டர்ஸே அந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைனா இந்த இடத்துக்கு ஈரானோட ஏவுகணைகள் நடத்தின தாக்குதலில் மினிமம் 100கணக்கான நபர்கள் இஸ்ரேலுக்குள்ள இந்த இடத்துல இறந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பானது இருக்கு. இதுக்கு நடுவில் கத்தாரோட ஃபாரின் மினிஸ்ட்ரி அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் வந்து எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் இந்த இடத்துல போராடிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸ்லையோ இல்லை ஈரானி மீது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கோ எங்களோட படைகளை யூஸ் பண்ணலை. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் மீது தாக்குதலானது நடத்தப்படுது, அதுக்கிட்ட இருந்து எங்களோட பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த தாக்குதல்ல இருந்து எங்களோட நாட்டோட அசட்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸை மட்டும்தான் நாங்கள் இப்போ கேரி பண்ணிட்டு இருக்கோம். இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தில் இப்போ கத்தாரோட மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியாகும் நம்புறதா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக கத்தார் ஈரானால் தாக்கப்பட்டதை ஓப்பனாக அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி கத்தாரோட எந்த விதமான அதிகாரிகளும், ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகளும் இல்லை அவங்களோட அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் இதை பற்றி பேசலை. முதல் முறையாக அவங்களோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரான்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் நாட்டோவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. ரீசெண்டாக வந்து அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த போகிறோம், இந்த அணு ஆயுதங்களை நாங்கள் அதிகப்படுத்துறது இதுக்கப்புறம் யாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போது ஓப்பனாக அமெரிக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிட்டிசிசம்ன்றது ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் பண்ணது தப்புன்னு மட்டும் சொல்லலை. ஈரானின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சர்வதேச சட்ட திட்டங்கள், சர்வதேச விதிமுறைகள், இந்த எல்லாத்துக்குமே எதிரானது. ஒரு நாட்டோட முக்கியமான தலைவர் நியூட்ரலைஸ் பண்ணப்படுறப்போ, அதுவும் இந்த மாதிரி போர் அல்லாத ஒரு சூழல்ல ஒரு ஸ்ட்ரைக்கின் மூலயமா கொல்லப்படுறப்போ அது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியா மாறும். இதையே மாடலா வச்சு பல நாடுகள் இதுக்கப்புறம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாகி இருக்கும். இந்த அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸ்ல எந்த விதத்திலையும் நாங்கள் பங்கேற்க போறது கிடையாது. எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ், ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல பிரான்ஸுக்கும் பேஸ் இருக்குது. அந்த நேவல் பேஸ் கூட ஈரானோட ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கில் டேமேஜ் ஆனதை நம்ம பார்த்தோம். அந்த ஹேங்கர் இல்லாமல் அதில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சது. மற்றும் ட்ரோன் தாக்குதலும் அதுக்கப்புறம் நடந்துச்சு. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக டிஃபென்சிவ் போர்ஷனை மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறோம். மற்றபடி ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் நாங்கள் நடத்த போகிறது இல்லைன்னு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் யூகே இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்போதைக்கு இந்த யுத்தத்தில் பங்கேற்கிறதுக்கான எந்த விதமான ஒரு
கம்பல்ஷனும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த யுத்தத்திலிருந்து எங்களோட அசட்ஸை இந்த அக்ரத்தி போன்ற பேஸை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் எங்களோட விமானங்களை பயன்படுத்த போகிறதையும் அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படியே பேரலாக ஜெர்மனியை பார்த்தோன்னா முழுக்க முழுக்க அமெரிக்கா பண்ணது சரி. அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைவரை தூக்குனது. முக்கியமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அயத்துல்லா கொமேனி அவர்களை இந்த தாக்குதலில் கொன்னது உலகத்தோட அமைதிக்கு நன்மையான ஒரு விஷயம். இதை முழுசா ஜெர்மனி ஆதரிக்குது. ஈரான்ல ஆட்சி மாற்றமானது ஏற்பட வேண்டியது உண்மை. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டிய ஒரு தேவை அந்த இடத்துல இருக்குன்னு அவரோட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஜெர்மனி கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது இப்போ ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அயத்துல்லா கமேனி அவர்களை பார்த்தோன்னா மொத்தமாக அவருக்கு 3 மகன் 3 மகள்கள் இருந்ததா சொல்றாங்க. மொத்தமாக அவர்களோட பிள்ளைகளோட எண்ணிக்கை 6. இதில் எத்தனை நபர்கள் இப்போ இந்த தாக்குதலில் இறந்தாங்க? ஏன்னா ஒரு மருமகன், அவரோட மருமகள், அவரோட மகள், அது மட்டும் இல்லாமல் சில பேர குழந்தைகள் எல்லாம் இந்த ஒரு தாக்குதலில் இறந்துட்டதா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டனால. ஸோ அந்த ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ்ன்றது இந்த இடத்துல சரிவர தெரிய வராதனால இப்போ எத்தனை நபர்கள் உயிரோடு இருக்காங்க, இல்லை என்ன நிலமன்றது அங்கே தெரியல. இப்போ அவரோட சக்சஸராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அவரோட 3 மகன்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மொஜ்டபா கொமேனி அவர்கள். இவருக்கு 2 சகோதரர்களும் இருக்காங்க. ஒருத்தர் முஸ்தபா கொமேனி, இன்னொருத்தர் மொசாத் கொமேனி அவர்கள். இதில் அந்த மொஜ்டபான்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போ ஈரானோட அடுத்த ஒரு சுப்ரீம் லீடராக அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் IRGCயோட கமாண்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈரானோட சுப்ரீம் பொசிஷனில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இவரோட வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களா. ஏன்னா அயத்துல்லா கொமேனி அவர்கள் தான் சுப்ரீம் லீடர். ஒரு நாட்டோட அந்த ஒரு கமென்ஷன் எப்படி வரும்னா அவரோட குடும்ப அரசியலாகவே இருந்தாலும் அதிகாரத்தில் அவங்களுக்கான ஒரு இடமானது கொடுக்கப்படாது. அந்த நாட்டோட அரசியல் வாரிசாக இருந்தாலும் அவங்க அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது அந்த நாடுகளில், அதாவது அந்த நாட்டோட அரசுக்குள்ள மோஸ்ட்டாக கொடுக்கப்படாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வைங்க, அயத்துல்லா கொமேனி அவர்கள் இருக்காரு. அவரோட சுப்ரீம் டெசிஷன் எடுக்கப்படுதுன்னா இந்த மகனுக்கு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது இருக்காது. இப்போ டாப் IRGC கமாண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அயத்துல்லா கொமேனி அவர்களோட டெசிஷனை ஃபாலோ பண்ணுறப்போ இதில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர இவரால் முடியாது. இதுதான் ப்ராப்பரான ஒரு கமென்ஷன். ஆனால் முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இல்லை அந்த ஒரு அதிகாரமானது அயத்துல்லா கொமேனி அவர்கள் இருக்கிறப்பவே இப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொஜ்டபா கொமேனி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுலைமானி அவர்கள் கொல்லப்பட்டார் இல்லை, அந்த சுலைமானி அவர்களுக்கு முக்கியமான சில அட்வைசர்ஸை கொடுக்கறதுலையும் அரசு சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுலையும் ரொம்ப ஒரு கீ ரோலை இவர் இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட முக்கியமாக சொல்லணும்னா IRGCன்னு சொல்லக்கூடிய தனியான ஒரு அமைப்பு, ஈரானை பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவம், அதுக்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சரே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த IRGCயோட சீனியர் கமாண்டர்ஸ்க்கே சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் ரொம்ப அதிக இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு நபராக இவர் பார்க்கப்பட்டு இருக்காரு. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இவர் காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. ஏன்னா இதுக்கு முன்னாடி அயத்துல்லா கொமேனி அவர்கள் எடுத்த பல டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு இல்லை அந்த டெசிஷனை எடுக்கிறவர் இவராக தான் இருந்திருப்பார். இவர் எடுத்த அந்த ஒரு டெசிஷனை அறிவிக்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஈரானோட சுப்ரீம் லீடர் இருந்தார். ஸோ அதிகாரப்பூர்வமாக இப்போ இவர் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் உருவாக்கியிருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் காட்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் அடுத்த தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஈரானுக்குள்ளே எங்களோட மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ், நாங்கள் எதுக்காக இந்த தாக்குதலை தொடங்கினோமோ அது முடிகிற வரைக்கும் எங்களோட போராட்டமானது நிற்க போகிறதில்லன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்து இவரை குறிவைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இவர் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் இல்லை அடுத்த ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆனது ஈரானுக்குள்ள நடந்துச்சுன்னா இதை விட ரொம்ப பெரிய பாதிப்புகளை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அது உருவாக்கிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொன்னா அயத்துல்லா கொமேனி அவர்களோட மகன் இப்போ அடுத்த ஒரு சுப்ரீம் லீடராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டார். இவரின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஈரான், நான் போன தடவை ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஈரான் இப்போ லிமிடெட் ஸ்ட்ரைக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை முடிப்பது உங்கள் ஆர்கே.